வணக்கம். உலகங்கள் ஜோதிட ஆர்வலர்களே, அபிமானிகளே, யூடியூப் நேயர்களே, உங்களை 2025 புத்தாண்டில் 4ஆம் ஆண்டு துவக்கமாக 3 ஆண்டுகளை முடிந்து புத்தகத்து புதுமையுடன் நாம் ஜாதக கட்டங்களை வைத்து பாவங்களை பற்றி பலன்கள் பார்க்க இருக்கின்றோம். ஜனனி ஜென்ம சக்ஞானாம் வர்த்தன்னி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நித்தியதை ஜென்ம பத்திரிகா மாதாபிதா குரு தெய்வம் பஞ்சபூதங்களும் நவபொருள்களுடன் தோணுவதுடன் இன்றைய பதிவு இனிய பதிவாக அமைய எல்லாம் வல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எனவே இன்று நாம் காண இருப்பது இன்று ஒரு ஜாதகம் ஆகும். இந்த ஜாதகம் பிறந்த தேதி 20/1/2006 இரவு 1:20 19 இரவு 20 உத்திர நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரம். இவர் இருப்பு சூரிய திசை 1 வருடம் 11 மாதம் ஆகும். இந்த உத்திர நட்சத்திரம் நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, உத்திர நட்சத்திரம் நன்றி மரபா நற்பண்புள்ள நட்சத்திரம். சொன்ன சொல்லை காப்பார். தாய்க்கு சிறு வயதில் கண்டங்கள் அல்லது ஒரு சிரமங்களை கொடுப்பார். இந்த உத்திரம் சூரியன் நட்சத்திரம். மேலும் இவர் துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறார். துலா லக்னத்திற்கு உடைய பலன்களை நாம் பார்க்கும் பொழுது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ள நபர். மேலும் என்னுடைய லக்னாதிபதி துலா லக்னத்துக்கு சுக்கிரன் நட்சத்திர அதிபதி. சந்திரன் கன்னியில், அதாவது உத்திரம் 3ஆம் பாதத்தில் கன்னியில் அமைந்து உள்ளார். எனவே என்னுடைய நட்சத்திரம் லக்கணப்புறம் துலா லக்கணம், நட்சத்திரம் கன்னி, உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியாகும். இந்த நட்சத்திர அதிபதியான சிம்மம், அதாவது சூரியனும், ராசி அதிபதியான கன்னிக்குள்ள புதனும் நட்பு ஆகும். எனவே இவருடைய வாழ்க்கை நல்வாழ்வு யோகமாக அமையும். மேலும் இந்த லக்கண பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, 2ஆம் இடமான சுக்கிரன், 2ஆம் இடம் செவ்வாய், கடமை கண்ணியம், ஸ்திரீ சபலம். அதாவது சுக்கிரன் லக்னாதிபதி சுக்கிரனாக விளங்குவதால் எப்படி இருந்த போதிலும் இந்த ஸ்திரீ சபலம் அல்லது லக்னாதிபதி சுக்கிரனாக இருப்பதால் காரணம். மேலும் அஷ்டமாதிபதி தோஷம் இல்லை. 1-8 உள்ள சுக்கிரன் அஷ்டமாதிபதி தோஷம் இல்லை. மேலும் சூரியன் பாதகாதிபதி எங்கு இருப்பினும். எனவே அடுத்து உடைய 5 குரு 3-6 உடையவர் பாவியாக விளங்குகிறார். குரு திசையோ இவருக்கு நன்மை அளிக்காது. அடுத்தபடியாக செவ்வாய் 2-7 உடையவர் மாரகாதிபதியாக விளங்குவார். இவருடைய 2-7 ஸ்தானங்கள் மாரக ஸ்தானங்கள் ஆகவே விளங்கும். அடுத்து புதன் 9 தர்ம கர்மாதிபதி, 10 சந்திரன் தர்ம கர்மாதிபதி, 7 தர்மஸ்தானம் புதன், 10 கர்மாதிபதி தர்மஸ்தானம். சுக்கிரனும் புதனும் இணைந்து இவருடைய ஜாதகத்தில் இருப்பதால் இவருடைய கல்விக்கு தடை, சுமாரான கல்விதான் அமையும். இது இவருடைய கேள்விகள், படிப்பு, அடுத்தபடியாக வேலை, வெளிநாட்டு வேலை கிடைக்குமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பிறகு திருமணத்தை பற்றி முடிந்தால் கூற கேட்டுக்கொண்டார். எனவே ராகு கேதுக்கள் எங்கிருப்பினும் நன்மையை செய்வார்கள். மேலும் 7 கேது இருக்கக்கூடாது. மனைவிக்கு பிரச்சனை. இவருக்கு 7 செவ்வாய் இருப்பதால் யோகமான அல்லது பணக்கார அல்லது வசதியான மனைவி அமையும். சந்திரன் ஜீவனாதிபதி தேய்பிறை பௌர்ணமிக்கு 5 நாட்களுக்குள் இருப்பதால், மேலும் கேதுவுடன் இருப்பதால் சிறிது கொஞ்சம் சுமாரான பலன்களை தரும். அதுவும் கேது சந்திரன் துலா லக்கணத்துக்கு கன்னி ராசி 12ஆம் இடத்தில் இடம்பெறுவது காரணம். மேலும் உத்தியோகம் 10வது சந்திரனபது பொறுத்தவரை காரியத்தில் கண்ணாய் இருப்பால் வசதியான மனைவி, காரியத்தில் கண்ணா புத்திர பௌத்திர சிறப்பு நினைக்கும். சந்திரன் ஜீவனாதிபதியாக இருக்கும் இடத்தில் சனி அமைந்து உள்ளதால் இவருக்கு எப்படியும் 6-8-12 சுபத்துவ விதிகளின்படி 6இல் ராகவும் 8இல் எந்த கோள்களும் இல்லை. 12இல் சந்திரன்
இருப்பதால் தர்மகர்மா ஜீவனாதிபதி 12 இருப்பதால் கடந்து பயணங்கள் அல்லது கடல் கடந்து தொழில் அமைக்க வாய்ப்பு உண்டு. 2வது லக்கணத்துக்கு 10ஆம் இடமான சந்திரனுடைய இடத்தில் ஜீவனாதிபதியுடைய இடத்தில் சனி அமைய பெற்றதால் சனி அதாவது வருமானத்திற்கு காரணமான ஒரு கிரகமாகும். தொழில் ஸ்தானத்துக்கு எனவே இவர் கடல் கடந்து போய் அல்லது தூரதேசம் போய் ஜீவனம் அமைய வாய்ப்பு உண்டு. எனவே அடுத்தபடியாக இந்த லக்கணத்தை பொறுத்தவரை பகை சனி பகை செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். எனவே 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமைப்பதால் வசதியுள்ள மனைவி அமையும். பாவிகள் சூரியன் சந்திரன் வியாழன். எனவே சூரியனோ திசையோ சந்திரனோ அல்லது வியாழனோ தகப்பனால் தாயார் மற்றும் குரு, அதாவது இவர் ஏற்கனவே சுமாரான கல்வியான கழித்திருந்தார் வியாழன். எனவே பாவிகள் சூரியன் சந்திரன் வியாழன் பாவிகளான கல்வி தந்தை இந்த யோகங்கள் சரிவு தாயாருக்கு சில பிணிகள் காமிக்கத்தான் செய்யும். மாரகாதிபதியான விளங்குபவர் சூரியனும் வியாழனும். எனவே இவர் துலாம் சர ராசி அதனால் சரராசிக்கு மாரகாதிபதி 2 கூடியவர் என்பதால் 2 செவ்வாயும் 7ஆனது செவ்வாயும் அமைவதால் செவ்வாய் நாள் அதாவது சகோதரனால் எந்த விதமான பயன்களும் கிடைக்காது. 7ஆம் இடத்தில் மனைவி இருப்பதால் மனைவி மூலமாகவும் இவர் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டா என்றால் சொல்ல முடியாது. எனவே இந்த திருமணத்தை பொறுத்தவரை அவர்களுடைய 6, 8, 12 சுபத்துவத்தில் வெளி தேசங்களில் அதாவது சனி கடகத்தில் அமைந்துள்ளதால் கடல் கடந்த பயணங்கள் அமைவதற்கு வாய்ப்புண்டு. 6ஆம் இடமான குருவினுடைய இடத்தில் குருவும் பணபர தரக்கூடிய ஒரு நபராதனால சனி அடுத்தபடியாக குருவும் பணத்திற்கு அதாவது பணம் பொருள் ஏற்றுவதற்கு அதனால் வெளி தேசங்களில் அவருக்கு வேலைவாய்ப்பு அமைய கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக நாம் ராசியை பார்க்கும் பொழுது ராசி ஆக துலாலக்கணத்திற்கு கன்னி ராசி 12வது ராசியாக அமைப்பதால் விரயஸ்தானத்தில் அமைந்துள்ளதால் தாயின் மூலமாக இவருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் அல்லது தாய்க்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதால் கண்டங்களும் சிரமங்களும் உடல் உபாதைகளும் காமிக்கத்தான் செய்யும். புதன் வீட்டில் சமம் சந்திரன் புதன் வீட்டில் சமம்னால அவ்வளவு மிக கடுமையாக இருக்காது. ஆனால் கேது இணைந்திருப்பது ஒன்று மட்டும் பிரச்சனை. எனவே இவர் பரிகாரம் அல்லது அவருடைய கேது புத்துகளுக்கு வழிபாடுகள் செய்வது நல்லது. மேலும் தசாபுத்தியை எடுத்தால் இவர் பிறக்கும் பொழுது சூரிய திசை ஒரு வருடம் 11 மாதத்தில் பிறக்கிறார். எனவே 2 வயது வரை சூரிய திசை. சூரியன் இவருக்கு பாவி ஆதலால் இவர் 2 வயது வரை சிரமப்பட்டிருப்பார். அடுத்த திசை சந்திர திசை 10 ஆண்டுகள் அதுவும் இவருடைய பாவி திசை. அது 12 வயது வரை. அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் திசை சரத்திற்கு 2-7 நாள். செவ்வாய் திசையும் 18-19 வயது வரை சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே ராகு கேதுக்கள் எங்கு இருந்தாலும் இவருக்கு ராகு அது 37 வயதில் ராகு திசை ஆரம்பமாகிறது. எனவே இவர் ஆரம்ப திசை சூரிய திசையோ சந்திர திசையோ செவ்வாய் திசையோ 19 வயது வரை எந்த விதமான சுபிட்சமான பலன்களையும் இவர் காணவில்லை. அடுத்தபடியாக ராகு திசையில் இவர் 18 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு பிரம்மாண்டமான ஒரு இடத்தை அடைவார் என்பது திண்ணம். ஏன்னா ராகு கேதுக்கள் எங்கு இருந்தாலும் இவருக்கு துலா லக்கணத்திற்கு எங்கு இருக்கணும் நன்மையே தருவார்கள் என்ற விதிகள் பிரகாரம். அடுத்தபடியாக குரு திசை 16 ஆண்டுகள் இவருக்கு ஏதாவது 2 தருவார் என்று கூறுவதற்கு இல்லை. ஏன்னா குருவும் அவருடைய மாரகாதிபதி சூரியனும் வியாழன். அடுத்தபடியாக இவர் பகை சனி என பகை ஆட்சி செவ்வாய் இருப்பதால் செவ்வாய் மூலமாக மட்டுமே இவருக்கு அதிகமாக வாய்ப்புகளும் அதிகமான வருமானங்களும் அல்லது நன்மைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவி மூலமாகவும் திருமணத்திற்கு பிறகு ஒரு உயர்ந்த இடத்தை கண்டிப்பாக அடைவதற்கு வாய்ப்பு இல்லை. இவருடைய இதில் ஆட்சி உச்சம் நீச்சம் என்ற வகையில் செவ்வாய் ஒரு கிரகமே ஆட்சி. 2வது லக்கணம் சுக்கிரனுடைய லக்கணமாக இருந்தாலும் துலாம் அந்த இடத்தில் வியாழன்
அதாவது குரு அமைந்துள்ளது. குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பகை என்பதால் இவருக்கு அவ்வளவு சுபிட்சமான பலன்களை லக்னம் அதிபதி கொடுக்க கண்டிப்பாக கடமைப்பட்டவர். இருந்தாலும் அந்த இடத்தில் பகைவனான வியாழன் அமர்ந்து அதற்குள்ள தடைகளை ஏற்படுத்தி கொண்டேதான் இருப்பார். அதாவது 50% பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏனால் சுக்கிரன் 1964 இவர் தலைமை வகிப்பார். எந்த கலையாக இருந்தாலும் இவருக்கு மிகவும் எந்த தொழிலிலும் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு அதிகம். எனவே இந்த சுருக்கமாக இந்த ஜாதகனுக்கு இவ்வளவு பலன்கள் மட்டுமே இந்த சமயத்தில் கூற இயலும். அதாவது எதிர்த்தவுடன் நம்ம இந்த ஜோதிடத்தில் அதாவது பலன்கள் கூறுவதில் பாடங்கள் வழியாகவும் வகுப்புகள் வழியாகவும் கூறிக்கொள்வார். லக்னாதிபதி என்றுமே அவர் உயிரை கொடுத்தவர் உயிர்காரகன் என்று கூறும் பொழுது உயிருக்கும் உடலுக்கும் உள்ள ஒரு இது தேய்பிறை. எனவே தேய்பிறை இருப்பதால் சுமாரான பலன்களும். அடுத்தது லக்கணம் உயிர் உடல் சந்திரன். எனவே சந்திரன் விரயஸ்தானத்தில் இருப்பதாலும் லக்கணம் என்பது உயிர்னால் சுக்கிரன் மட்டுமே இவருக்கு நன்மை அளிக்க முடியும். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சூரியன் புதனுடன் இணைந்திருப்பால் கல்வி சுணக்கம் ஏற்படுத்தாலும் வண்டி வாகனத்தில் அல்லது வீடுகள் இந்த வகையில் இவருக்கு அதிகமான ஒரு நன்மைகளை அளிக்க சுக்கிரன் கடமைப்பட்டவராகவும் உயிர் கொடுப்பவன் உயிரை எடுக்க மாட்டான். ஜாதகர் லக்கணம் துருவா லக்கணத்துக்கு அதிபதி சுக்கிரனாகும். சுக்கிரன் நிச்சயமாக இவருக்கு நன்மையான பலன்களை தருவார். எனவே இந்த ஜாதகர் நிச்சயமாக ஒரு 50% நல்ல பலன்களுடன் நட்சத்திரமும் அல்லது ராசி அதிபதியும் நட்பாக இருப்பதாலும் பகை கிரகங்கள் வைத்து இந்த பலன்கள் எடுக்கப்பட்டு கூறப்பட்டுள்ளன. எனவே இந்த சிறப்பான வாழ்க்கையை புத்திர பௌத்திரனுடன் விளங்குவார் என்பது திண்ணம். சிறப்பான வாழ்க்கை அமையும் என இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். எனது பாணி தனி பாணியாக இருக்கும். ஏனால் ஏடுது ஏன், எடுத்தது ஏன், பாடது ஏன், படிப்பது ஏன், பள்ளிக்கூடம் தானேது ஏன். சிலர் கேள்வி ஞானம் அல்லது சிலர் படித்த ஞானத்தை வைத்து ஜோதிடங்களில் நாம் பலன்கள் எடுத்து கூறிக்கொண்டுள்ளார்கள். இந்த வகையில் புதுமையாக 4ஆம் ஆண்டு இந்த பதிவில் அடியெடுத்து வைக்கும் பொழுது 22க்கு அடுத்தபடியாக 25இல் ஜோதிட பலன்கள் ஏனெனில் இந்த நம்முடைய ஜோதிடத்தின் மூலமாக அவர்கள் பயனடைய வேண்டியவை. அவர்கள் சிரமங்கள் பெற்றுவிடக்கூடாது. யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறவும் யாம் பெற்ற துயரம் இவ்வையகம் பெறக்கூடாது என்ற ஒரு வழிகாட்டலுக்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் சிந்தனைக்காகவும் துவக்கப்பட்டது எமது சேனல் ஆகும். எனவே 2025இல் நாம் ஜோதிட அன்பர்கள் அதாவது பகை நீச்சம் என்ற பட்டியலில் எண்ணி ஜோதிடத்திலும் சரி நட்சத்திர ஜோதிடத்திலும் சரி அதிக நேயர்கள் என்பதால் ஜோதிட பகுதியில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். புதுமையாக ஆதரவு தரும் அனைத்து உலகெங்கிலும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களுடன் 2025இல் அடியெடுத்து வைப்போம். உங்களுடைய மேலான கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்தவும். உங்களுடைய கமெண்ட்டுகளுக்கு நான் கண்டிப்பாக 100% பதில் அளிப்பேன் என கூறிக்கொண்டு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. இன்றும் நான் 50 ஆண்டுகளுக்கு மேல் படித்து கொண்டுதான் உள்ளேன் என்று கூறி எனது 20 வயது பிராயத்தில் ஜோதிடத்தின் மேல் அதிக நம்பிக்கை ஏற்பட்டு இன்று வரை என்னுடைய ஜோதிடத்திலும் ஆன்மீகம் கடவுளுடைய நட்சத்திரம் ஆதிகால இயற்கையை தெய்வங்களாக வழிபடக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் நான் வழிபட்டு பூரண பலன்களை பெற்றுக்கொண்டுள்ளேன். தினசரி ஒரு ஜாதக கட்டத்தை விரிவாக நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமாற நன்றியையும் பயனடைய வேண்டும், வழிகாட்ட வேண்டும். எனக்கு கிடைக்காத பெரிய பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் அணுகி நான் எதிர்பார்த்தவை எமக்கு கிட்டாததால் நான் 50 ஆண்டுகள் அனுபவத்தில் நான் இந்த ஒரு தொழில் ரீதியாக ஜோதிடராக விளங்காமல் அதாவது நம்மளால் பலர் நன்மை அடைய வேண்டியமையுடைய
அளவுக்கு தீமைகள் ஏற்பட்டக்கூடக்கூடாது. எனவே நான் கண்ட அல்லது நான் சந்தித்த பல நபர்களை அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எனக்கு தேவையில்லை. அதனால் எனக்கு நன்மைகள், எனக்கு ஜாதகத்தில் எந்த விதமான மைனஸ் அதாவது தீமைகள், அதிலிருந்து எச்சரிக்கையாக நான் இருந்து கொள்கிறேன் என்னும் பொழுது எனக்கு சரியான வழிகாட்டல் கிடைக்காததால் நானே கற்றதை விட கேட்டலே நன்மை என்று 50 ஆண்டுகளுக்கு பல துறைகளில் நான் இந்த ஜோதிட கலையை நான் இந்த வணிக ரீதியாகவோ அல்லது பொருள் ஈட்டும் நோக்கத்திலோ நான் இதுவரை பயன்படுத்தவில்லை என்பதை நான் யூடியூப் நேயர்களுக்கும் ஜோதிடத்தில் மிகவும் ஆர்வமுள்ள நபர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனது அனுபவங்களும் என்னுடைய கடந்த கால அனுபவங்களையே உங்களுக்கு வழிகாட்டியாகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் வெளியிட்டு கொண்டு உள்ளேன் என கூறி இந்த நாள் நீண்ட நாளாக அமைய எல்லாம் வல்ல நவக்கோள்களை வணங்கி பிரார்த்தித்து 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இன்றைய பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சுருக்கமாக விரைவாக கூறிவிட்டாலும் அடுத்த பதிவிலிருந்து மிகவும் மெதுவாக 2 பகுதியாகவோ அல்லது 3 பகுதியாகவோ உங்களுக்கு தெளிவாக புரியும்படி வழங்குகிறேன் என கூறி இந்த முதல் பதிவு. எனவே இந்த பதிவு இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை நான் நிறைகளாக எடுத்துக்கொண்டு என்னை தொடர்ந்து பின்பற்றுங்கள். வழிகாட்டியாக விளங்குகிறேன். உங்களுக்கு வழிகாட்டுவதே எமது நோக்கமாகும். நன்றி, வணக்கம். தொடரும் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இன்றைய பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.